நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆவணி மாதம் துலாம் ராசியினருக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாதம் கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் ஆவணி மாதம் 21ஆம் நாள் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடமான சுகபோகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வெற்றி சத்ருஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. தசமத்தில் குரு, புதன், பாக்கியத்தில் தனம், களத்திர ஸ்தானாதிபதி குஜன் என கிரகங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராசிக்கு பல வழிகளில் நல்லது நடக்கும். நீங்கள் நியாயமாக செய்யும் சொந்த தொழில், எந்த தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்க முயற்சி, திறமை, கடின உழைப்பால் நிறைய முன்னேறி பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வெற்றி என நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி உண்டாகும். அதனால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பணம் பல வழிகளில் வரும். எனவே எதிர்காலத்தை வளமையாகவும் வலிமையாகவும் வாழும் வாழ்க்கை இனிமையாகவும் போட்ட திட்டமெல்லாம் நிறைவேறும். அது மட்டும் இல்லாம உங்க தைரியம், தன்னம்பிக்கை கூடும். உங்க உழைப்புக்கேற்ற பலன் கைமேல் கிடைக்கும். திருமண வயதில் உள்ள துலாம் ராசி ஆண்கள், பெண்களுக்கு இப்போது திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதாக நடைபெறும். குறித்த முகூர்த்த தேதியில் கல்யாணம் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறந்து ஒற்றுமையாக ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து நடப்பதால் வீட்டில், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி என மிகவும் சந்தோஷமாக காணப்படுவீங்க. ஏற்கனவே திருமணமாகி மன வாழ்க்கையில் பிரச்சனை, பிரிவினைகள், வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதெல்லாம் நல்லபடியாக சுமூகமான தீர்வு ஏற்படும். ராசி அதிபதி சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் நீச்சஸ்தானத்தில் இருந்து பெயர்ச்சியாகி ராசியில் ஆட்சி பெறுவார் என்பதால் துலாம் ராசியினர் அதுவரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் தோல்வியடைந்து வாழ்க்கை முறிந்து விவாகரத்தான ஆண்கள், பெண்கள் மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு திருமண சுபகாரியம் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு அன்பும் ஆதரவும் உண்டாகும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பெண்கள் நகை வாங்க, சொத்து சேர்க்க வசதி வாய்ப்புகளையும் அதற்குண்டான பண வசதிகளும் ஏற்படும். அவரவர்கள் இருப்பிடம், வயதுக்கேற்றவாறு பலன்கள் நடைபெறும். குழந்தைகளுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என யார் யாருக்கு எந்த அளவு கிடைக்க வேண்டுமோ உங்கள் யோகத்திற்கு ஏற்றவாறு கிடைக்கும். நீங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உதவ முன்வரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில், சமூகத்தில் நீங்க என்ன சொன்னாலும் தட்டாமல் மறுபேச்சு பேசாம கேட்பாங்க. என்ன செஞ்சாலும் பலரும் ரசிக்கும்படியாக இருக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமலே பலனை எதிர்பார்த்தா ஒன்னும் நடக்காது. அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். துலாம் ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் செப்டம்பர் மாதம் 3, 4, 5ஆம் தேதி காலை 10 மணி 28 நிமிடம் வரை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.